தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு வழக்கு கிட்டத்தட்ட 2012 நடைபெற்றுட்டு வருது. அந்த வழக்கில் இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால், முழுவதுமாக நேரலை அப்படிங்கிறது பாசிபிலிட்டிங்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில தான் இந்த வழக்கு போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஒரு அப்சர்வேஷனை கேட்டிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, நாடாளுமன்றத்தில் நேரலை முழுவதுமாக அங்கே நேரலை செய்யப்படுகிறதே நாடாளுமன்ற நிகழ்வுகள் அப்படின்னா, ஏன் தமிழகத்தில் மட்டும் இது சாத்தியம் இல்லை? இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழக அரசிடம் கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு இந்த நிலையில் இருக்குது. ஏன் இந்த அரசு பிடிவாதம் காட்டுகிறது அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வியை நம்ம இங்கே எழுப்ப வேண்டி இருக்கிறது. நேரலையில் காட்டுறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும் அரசுக்கு? அதாவது ஆட்சிகள் மாறினாலும் காட்சி மாறாமல் இருக்குது அடிப்படையில். அதற்கு என்ன காரணம் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கோம். போர்டு ஸ்டுடியோவில் இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். ஜெகதீஸ்வரன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு அமைப்பில் இருந்த பொழுது 2012 தொடரப்பட்ட வழக்கு இது. ஏன் அந்த காலத்திலேயே விசிட்டர்ஸ்லாம் இருந்தாங்க, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, பத்திரிகைகள்லாமும் சட்டப்பேரவையில் என்ன நடந்ததோ அந்த நிகழ்வுகள்லாம் வந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு இது நேரலையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களை இந்த வழக்கு போட செய்த தூண்டின விஷயம் என்ன? ஏன் இது நேரலையில் நம்ம பார்க்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அதில்? ஏன்னா எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டா எல்லா விஷயங்களும் தான் வெளியில் வந்துடுதே. அப்போ இப்போவும் அந்த வழக்கு இன்னமும் தொடரணும் அப்படின்றது கட்டாயமா? ரெண்டு கேள்வி இருக்கு இதுல. ஏன் தொடர்ந்தீங்க? இந்த காலகட்டத்துக்கும் இது தேவைதானா? முதல்ல 2011 நான் பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசிய விஷயங்களை 2024 மறுபடியும் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் ரொம்ப வருத்தமான விஷயமா பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா அன்னைக்கும் இன்னைக்கும் எந்த காட்சிகளும் மாறல. மறுபடியும் நான் அன்னைக்கு தொகுத்த விஷயங்களை இன்னைக்கும் பேச வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு தான் பார்க்கிறேன். அன்னைக்கு ஏன் இதை வழக்கா தொடுத்தோம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்க, முதல்ல நம்ம அவைக்கு போறாங்களா, எல்லோருக்கும் அதற்கான நேரம் கிடைக்கிறதா, எதிர்கட்சிகளுக்கு நேரம் கிடைக்கிறதா, ஆளுங்கட்சிக்கு நேரம் கிடைக்கிறதா, நம்ம தொகுதியை சார்ந்த நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எனக்கான கேள்வியை கேட்கிறாரா, அந்த கேள்விக்கு ஒரு பதில் வாங்குறாரா, அவர் சட்டமன்றத்தில் என்ன செய்யறாரு போன்ற எந்த விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறனாலும் அதனால முடியல அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. அன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்கார்டிங் மட்டும் நீ என்ன ஒரு கால செஷன் ஆரம்பிக்குதா, ஒரு 12 மணிக்கு ஒரு டிஎஸ்பி தலைமையிலான ஒருத்தர் ஆய்வு பண்ணி எதை மக்களுக்கு கொடுக்கலாம், எதை மக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு எது ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்க ஆளுங்கட்சிக்கு சீக்கிரமா கிடைச்சிரும். அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு செய்திகள்ல செய்தி சேனல்கள்ல வரும் பொழுது அது கட்டிங் செய்யப்பட்டு அந்த மாதிரியான செய்திகள் மட்டும்தான் எதை மக்கள் பார்க்கணும்ட்டு ஆளுங்கட்சி நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு. அன்னைக்கு எதிர்கட்சிகள் என்ன பேசுறாங்கிறது தெரியாது, மற்றவர்கள் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதற்காக நாங்க என்னன்னா முதல்ல மனு கொடுத்தோம். முதல்ல சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்தோம், சட்டமன்ற செயலாளர் மனு கொடுத்தோம். இதெல்லாம் மனு கொடுத்தோம். அதுக்கு பிறகு கையெழுத்து இயக்கங்கள் நடத்தினோம். மெரினா பீச்ல பல்வேறு பொது இடங்கள்ல போய் கையெழுத்து இயக்கங்கள் நடத்துறோம். மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமா நல்ல விஷயம் இது வேணும். ஏன்னா 234 பேர் உள்ள போறாங்க, என்ன பண்றாங்க தெரியல நமக்கு. இது கண்டிப்பா தெரிய வேண்டிய விஷயம் தான். நம்ம லோக்சபா பாக்குறோம். அன்னைக்கு லோக்சபா டிவி தனியா இருந்துச்சு, ராஜ்யசபா டிவி தனியா இருந்துச்சு. இதெல்லாம் தனியா இருக்கு. கர்நாடகால பிரைவேட் சேனல்ஸ், நான் சொல்றேன் 2011 கர்நாடகால பிரைவேட் சேனல்ஸ் எல்லாருக்கும் அலோவ் பண்ணுவாங்க, உள்ள போகலாம். ஆந்திரால டிடி பொதிகை மாதிரி அங்க இருக்கிற டிடி சேனல்ஸ் அதை லைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேரளால சிஎம் ஆபீஸும் 24/7 பார்க்கலாம். சட்டமன்றமும் நேரடி ஒளிபரப்பு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம அண்டை மாநில பல நேரங்கள்ல தமிழ்நாடு எல்லாத்தையும் முன்னேறிய மாநிலம், எல்லாத்துக்கும் முன்னுதாரண மாநிலம் அப்படின்னு சொல்கின்ற தமிழ்நாட்டுல இது மட்டும் ஏன் செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுதான் நாங்க ஒரு சூழ்நிலைக்கு பிறகு அரசாங்கத்தில் என்ன பதில் வந்துச்சுன்னா, அதெல்லாம் சபாநாயகர் எடுத்த முடிவுங்க, சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான். அவர் என்ன சொல்றாரோ அவர் தான் சொல்லணும். அதனால நீங்க கேட்கறதுக்காக நாங்க நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியாதுன்னு ஒரு பதில் கொடுத்த காரணத்தினால் வேற வழி இல்லாமல் நாங்க நீதிமன்றத்தை போய் அணுகிறோம். நீதிமன்றத்தை அணுகணும் உடனடியாக அப்ப சஞ்சய் கிஷன் கவுல் பெஞ்ச் இருந்துச்சு. அப்ப அவங்க உடனே கேட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க என்ன பிரச்சனை அப்படி கேட்டாங்கன்னா, அன்னைக்கு அதிமுக சார்பாக அங்கிருந்து அரசு தலைமை வழக்கறிஞர்கள் உடனடியாக நவநீத கிருஷ்ணன் இருந்தாரு.
நவநீத கிருஷ்ணன் முதல்ல சொன்னா சார் இது அட்மிட்டே பண்ணக்கூடாது, அட்மிஷன் வழக்கே கிடையாது ஒரு ஆணையம் சொல்லிலாம் அவர் வாதினாரு. அப்ப இருந்த நீதி அரசர்கள் இல்ல அட்மிட் பண்ண வேண்டிய வழக்கு தான், நீங்க டீட்டெயிலா பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. டீட்டெயிலா ஒரு பதில் கொடுத்தாங்க. ரொம்ப வித்தியாசமான பதில வந்து அதிமுக அரசாங்கம் பண்ணி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, இதுக்கு வந்து கடுமையான செலவு ஏற்படும், 60 கோடி ரூபாய்க்கு செலவு ஏற்படும், அந்த காசு நம்மகிட்ட இல்ல, ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய செலவு ஏற்படும். மற்ற ஜனநாயகங்கள்லாம் மேற்கோள் காமிச்சாங்க. யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆயிருக்கு நம்ம சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு பண்றதுக்கு. சவுத் ஆப்பிரிக்கால அது நடக்குது, இது நடக்குது, கிட்டத்தட்ட பல பக்கங்களுக்கு பல அறிக்கைகள் கொடுத்தாங்க. இந்த கேள்வி என்ன வருதுன்னா, எதற்காக புதிய நீங்க கருவிகளை வாங்குறதோ இல்ல புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆளுநர் உரைங்கிறது ஏற்கனவே நீங்க லைவ்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையை லைவா பாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பட்ஜெட் செஷனும் அதே மாதிரி பட்ஜெட் செஷன் ஃபர்ஸ்ட் நாளும் வந்து லைவா பாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே கேமராஸ் இருக்கு, ஏற்கனவே அதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டோம். இது ஒரு பெரிய விவாதங்களா போயிட்டு இருந்துச்சு, மாறி மாறி நடக்கும். நாங்க வந்து கோர்ட்ல போய் கேட்கும் பொழுது சொல்லுவாங்கன்னா மறுபடியும் கடைசியா எங்க வந்து நிப்பாட்டாங்கன்னா, சட்டமன்ற சபாநாயகர் தாங்க இதெல்லாம் முடிவு பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. சபாநாயகர்கிட்ட மற்ற கட்சிகள் எதிர்கட்சி கோர்ட்ல இருக்க விஷயத்த சட்டமன்றத்துல பேசக்கூடாதும்பாங்க. சட்டமன்றத்தை கேள்வி எழுப்ப கோர்ட்ல வந்து சொன்னா சட்டமன்றத்துல போய் பாத்துக்க சொல்லி ஒரு ஃபுட்பால் மாதிரி விளையாண்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நாங்க 2014 நாங்க எல்லா எதிர்கட்சியும் சந்திச்சோம். அன்றைய எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு நாங்க வந்து மனு கொடுத்தோம். அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்திச்சோம், புதிய தமிழ் குருசாமி அவர்கள் சந்திச்சோம், நம்ம பிரஸ்ல சந்திச்சு இந்த மாதிரி கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக இது ரொம்ப அவசியமான கோரிக்கை. அறிவாலயத்துல அன்னைக்கு நல்ல கூட்டம், எல்லா பிரஸ் மீடியா வந்தாங்க. ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு விஷயம் கையில் எடுத்திருக்குது. நான் கண்டிப்பா நம்ம ஆட்சி மாறினா நம்ம சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு 2016 திமுகவுடைய சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலும் சரி, 2 அறிக்கைகளிலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்வோம் சொல்லி சொன்னாங்க. இப்ப அவங்க இல்ல நேரலையில சில விஷயங்களை ஒளிபரப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுல உங்களுக்கு திருப்தி இல்லையா? இல்ல அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் 2021 பிறகு கொஞ்சம் காட்சி மாறியதா. நீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு நீங்க வந்து அதிமுக மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைக்காம அவங்க சில விஷயங்கள் காமிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா எங்க சிக்கல் எழுந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருபவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா உடனே என்ன ஆயிடுது? ஆஃப் ஆயிடுது, டிவி அப்படியே ஆஃப் ஆயிடுது. அதற்கு பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார், அதற்கு பதிலளித்த அமைச்சர் பெருமக்களோ இல்ல வேற முதலமைச்சர் என்ன பேசினார், சபாநாயகர் என்ன பேசினார் யாருக்குமே தெரியாது. இவர்களுக்கு சாதகமான இவங்க கட்சியில இவங்களோட கூட்டணி கட்சியில இருந்து யாராவது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராரா, அன்னைக்கு வந்து லைவ் ஓடும். சோ இப்ப வந்து செலக்டிவா எதிர்கட்சிகள் முன்னாடி ஜெயலலிதா என்ன பண்ணாங்களோ அதே வேலையை திரும்ப ஸ்டாலின் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். ரைட். இந்த இடத்துல நான் தமிழ் வேந்தன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல தமிழ் வேந்தன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இப்போ எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஓகே கம்ப்ளீட்டா நம்ம நேரலையில ஒளிபரப்பு செய்யலான்னு ஒரு வந்து கொண்டு வந்துட்டு அதை ஒளிபரப்பு செய்யறோம்னு சொல்லிட்டு, ஆனாலும் இன்னமும் செலக்டிவா போறதுக்கான காரணம் என்ன அங்க அடிப்படை சிக்கல்? ஏன்னா நீதிமன்றம் கேட்கிற மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வுகள்லாம் நேரிலே இருக்கு, எல்லாருமே பேசுறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஏன் இப்போ தமிழ்நாட்டில் கூட சவுத்துலேயே கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். அது அதாவது டெக்னிக்கல் இஷ்யூவில் வந்து கட்டாக இருந்திருக்கு. அதை போய் எந்த டெக்னிக் எப்பயுமே டெக்னிக்கலாக கட் ஆகுது, அதான் கேட்குறாங்க. எப்பயுமே டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துருதோ எதிர்க்கட்சியில பேசுறாங்கன்னு கேள்வி நேரம், கவன இருப்பு, ஆளுநர் உரை, பட்ஜெட் உரை, அமைச்சர் உரை எல்லாம் லைவ் ஓடிட்டு தான் இருக்கு. அதில் என்ன சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் திமுக அரசு இது ரொம்ப தெளிவாக முன்னெடுத்து செஞ்சாங்க. அதுக்கு பிறகு மாணவர்கள் பொதுமக்களுக்கெல்லாம் பாஸ் வழங்கி உள்ளே போய் பார்க்கறதுக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ நீங்கள் நினச்சா கூட போய் பார்த்துட்டு வரலாம். அதில் எல்லாம் எதுவும் தடை பண்ணலை. இதை வேறு அதில் என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது? இதே இன்றைக்கி இருக்கிற இந்த எஸ்பி வேலுமணி இவர் ஏற்கனவே மந்திரியாக இருந்தபோது இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மனு போட்டவர் இன்றைக்கி இந்த பெட்டிஷனோட கூட வர்றாரு. அப்போ இது பட்ட வருத்தமாக நீங்கள் அரசியல் தானே பண்ணுறீங்க, நீங்களும் அரசியல் தானே பண்றீங்க. அங்க முடியும்னு சொல்றீங்க எதிர்க்கட்சி தலைவர், அது அவர் சொல்றாரு. செஞ்சாச்சுங்க, நேரடியா பார்த்து பேசி எல்லாமே கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே சொல்றாங்க. அதை தெளிவா அப்பா மரியாதைக்குரிய சபாநாயகர் அப்பா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. கேள்வி நேரம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, முதல்வர் 110 கீழ் கருத்து லைவ் செய்யப்படுகிறது, பட்ஜெட்டுக்கான பதிலுரை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. உறுப்பினர்களோட பேச்சு இருக்குல்ல, அதில் சில பேர் சொல்ல வேண்டியதில்லை, சில ஏடாகூடமான வார்த்தைகள், மிகவும் ஒருமையில் பேசுறது, இதெல்லாம் நடக்குது உள்ள, இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. அது இந்த உறுப்பினர்களா அந்த உறுப்பினர்களான்னு மறுபடியும் கேள்வி வைக்க வேண்டாம். உறுப்பினர்கள்லாம் எல்லாரும் உறுப்பினர்கள் தான். அதுக்கெல்லாம் வந்து அதையெல்லாம் வெளியில் விட்டாக்க இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கேலி குத்தா நினைச்சிருவாங்க பொதுமக்கள். சார் லைவ்ல போச்சுன்னா கொஞ்சம் அவங்களும் கண்ட்ரோல்டா பேசுவாங்களே, பேசுறவங்களுக்கும் அந்த ஒரு ஆர்டர் வரும் இல்லையா, அது இயற்கை. ஏன்னா ஃபுல்லா லைவ் பண்றீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தானே இருப்பாங்க, அது இன்னும் நல்ல விஷயம் தானே. தனியா லைவ் தொலைக்காட்சிகள்ல விவாத மேடைகள்ல சண்டை நடக்குதுங்க,
அடித்தடி ஆகி போகிறாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு அளவு தான் எல்லாமே கட்டுப்பாடோட இருப்பாங்க. மனிதர்கள் தானே சரி, எல்லாரும். மக்களும் தானே தெரிஞ்சுக்கிட்டுமே, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை மக்களுக்கு இல்லையா? நான் மக்கள் வந்து உங்களை வந்து பிரதிநிதிகளை அனுப்புறாங்க அவங்க தொகுதி சார்பா அவங்க பிரச்சனைகள் சார்ந்து பேசுவதற்கு. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிற உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லையான்றதுதான் என் கேள்வி. இப்போ மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் பிஎஸ் ராமன் சார் வந்து எழும்பு இதுதான் சொன்னார், சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது, நாங்கள் விரைவில் அதை சரி செஞ்சிடறோம்னு. அது என்னன்னு மட்டும் சொல்லலை. என்ன அந்த நாங்க 400 கோடி ஏன்னா 2012ல இருந்து ஏன்னா வழக்கு போட்டவரு அவருக்கே ஒரு சலிப்பாய் போச்சு. அந்த அளவுக்கு இவ்வளவு நீளமா போயிட்டு இருக்கு. அண்ணன் ஜெகதீஸ்வரன் வந்து அதிமுக பீரியட்ல ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து 2.5 வருஷம் தான் ஆகுது நாங்க லைவ் பண்ணிட்டு காம ஊசி போடுறோம். இதெல்லாம் தப்பு. நீங்க ஒரு ஆளுங்கடா, நாங்க லைவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க 400 கோடி ரூபாயில உலகத்தரம் வாய்ந்த சட்டமன்றத்தை கட்டினோம். இந்த இருக்கு ஓமந்தூர் ஜிஹெச்னு மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள் மாற்றினாங்க. ஹாஸ்பிட்டல் ஆக்கிட்டா இல்லை வாய மூடிட்டு போவாங்கன்னு. நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் வந்து இந்த வாய்ப்புகள்லாம் இல்லையானாங்க அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அவ்வளோ அருமையாக கட்டப்பட்டதை யாராவது ஒருத்த கேள்வி கேட்குறீங்களா? 3 ஃப்ளோர் பூட்டி வச்சுருக்காங்க, அதையும் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனால் அது கூட எல்லாரும் என்ன சொன்னாங்க, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்க அப்பா கட்டின சட்டமன்றத்தை மாற்றிடுவாங்க, மீனிங் இந்த சட்டமன்றத்தை இங்கே பேக்கப் பண்ணிடுவாங்கன்னாங்க. அதுக்கு 15 கோடி ரூபாய்க்கு போன வாரத்தில் முதல்ல ஒரு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு, அதிநவீன ஸ்கேன் மிஷின். 15 கோடி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஒருபோது சொல்லிட்டார் முதல்வர், அதை மூடும் எண்ணம்ங்கிறது அறவே கிடையாது, அதனுடைய வளர்ச்சி தான் செய்யணும். மேலே 2 ஃப்ளோர் பாருங்க. திமுக அரசுக்கே பிடிச்சிருக்கு அந்த மருத்துவமனை. அந்த அதை நீங்க பாருங்க, அதனாலதான் மாத்தவே விரும்பல அவங்க. அதுதான் நாங்க ஏன்னா அப்படிதான் பொதுமக்களே இது பாருங்க, இப்படி ஒரு கருத்தை இவங்க முன்வைக்கிறாங்கன்னா ஏன்னா கோவிட் சமயத்துல அந்த மருத்துவமனையோட பணி வந்து நிச்சயமாக ரொம்ப ஒரு நிமிஷம் முக்கியமான ஒரு இடத்துல இருந்தது. முக்கியமான புள்ளியில நான் பதில் சொல்றேன். இந்த ஸ்கூல் பேக் இருக்குல்ல, அதில் இந்த பக்கம் இபிஎஸ் இந்த பக்கம் ஓபிஎஸ் கல்வி தந்தைகள் 2 பக்கத்து 2 போட்டா போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம திமுக ஆட்சிக்கு வருது, அந்த கையோட என்ன செய்யறாங்கன்னா இந்த 2ஐயும் பிச்சிடலாம், அந்த மேலே ரேப்பர் ஓட்டிடலாம். ஏன்னா முதலமைச்சர் மாறிட்டோம்னா அப்போ முதல்ல இருக்கிற எவ்வளோ செலவாகும் இதுக்குன்னு ஒரு 60 கோடி ரூபா செலவாகும் ரேப்பர் பிக்கிறதுனாலோ இல்லை வேற ஸ்கூல் பேக் அரேஞ்ச் பண்ணுறதுனால. அவங்களும் முதலமைச்சராக இருந்தவங்க தானே, நம்ம தான் முதலமைச்சர் வந்துட்டோம். ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட போய் என்ன பாலிடிக்ஸ் நிஜமாவே அந்த பெருந்தன்மையை நம்ம பாராட்டலாம். ஆனா அதே நேரத்துல இதையும் வந்து சொன்னபடி செய்திருக்கலாமே முழுசா, இன்னமும் அந்த வாய்ப்பு இருக்கு. டெக்னிக்கல் சரி பண்ணி தான் இருக்காங்க. கூடிய விரைவில் அண்ணன் ஜெகதீஸ்வரன் அண்ணன் வந்து வழக்கு தீர்ப்பு ஆகும், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா இன்னமும் ஒரு நிமிஷம் இது பதிவு பண்ணிடுற கிடையாது, இன்னும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கல. நானும் இல்லை, அதை பதிவு பண்ணிடணும். ஏன்னா ஆன் ப்ராசஸ். அப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, பார்லிமெண்ட்டில் வந்து ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களே, நீங்கள் பண்ணா என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு மறுபடியும் தேதி போட்டிருக்காங்க, மார்ச் மாதம். அப்படி என்ன சிக்கல்ங்கிறதையும் கவுண்டர் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னாக்க அது சரி செஞ்சுன்னு சொல்லி அஃபிடவிட் போட்டாகணும். ரைட், நம்ம பேசலாம். கலை சார், என்ன சிக்கல் இப்போ தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது மட்டும் நடக்கவே மாட்டேங்குதே, நிறைய மாநிலங்களில் வந்து நடக்கும்போது நமக்கு மட்டும் என்ன சார் சிக்கல்? நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ரொம்ப வருடங்களாக நீங்களும் சட்டப்பேரவை நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க, இந்த பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன உங்கள் அப்சர்வேஷன் இதை பற்றி? இது திராவிட மாடலுங்க. இந்த பிரச்சனைங்கிறது திராவிட மாடல். மற்ற மாநிலங்கள்ல அகில இந்திய அளவுல நாடாளுமன்றத்துல திராவிட மாடல் அமுல்ல இல்ல, இங்க திராவிட மாடல். 2 திராவிட கட்சிகள். சார், திராவிட மாடல்ல தானே நம்ம வளர்ச்சி அதிகமா இருக்குல்ல, இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமா இருக்கு, டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. அப்ப இதுவும் வந்து ஒளிபரப்புனா தானே பரவாயில்லையா இருக்கும். திராவிட மாடல் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்க்கு எதிரானது, வளர்ச்சிக்கு எதிரானதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து பண்ணலன்னு சொல்லி வர சொன்னாங்க, டெலிகாஸ்ட் முழுமையா பண்றது இல்லைன்னு அவங்க செலக்டிவா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் ஜெயலலிதா அம்மா பேசிட்டு இருப்பாங்க அன்றைய முதல்வர். அதை இவங்க பெரிய அளவுக்கு சொன்னாங்க. 2011 ஜெகதீஸ்வரன் வழக்கு தொடுத்தாரு அதிமுக ஆட்சியில் இருந்தப்பயே. அந்த வழக்கு அவர் வித்ரா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இந்த ஆட்சியில அதே நிலைமைதான் தொடர்கிறது. அதான் விசித்திரமானது. அவர் போட்டது அதிமுக எதிராக. ஆனா இன்னைக்கு அந்த வழக்கு அவர் வித்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு என்ன பெரிய விஷயம்னா, அதிமுக இருந்து எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் வழக்கு தொடுத்தாரு. அடிஷனலா அவர் ஒரு இந்த வழக்குல தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இதுல என்ன விஷயம்னா, நீங்க இந்த திமுக ஆட்சி இதுல திருந்த மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்களுடைய அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை முன்வைக்கிறாரு?
செக்ஷன் 120 படி 122 பிரிவின் படி நீங்க வந்து எதை ஒளிபரப்பணும் எதை ஒளிபரப்ப கூடாது என்பது ஆளுநருடைய முடிவு. அதுல நீதிமன்றம் தலையிட முடியாது. ஆளுநருக்கு நீதிமன்றம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்க முடியாது. ஆளுநர் இஸ் ஆல் பவர்ஃபுல். அதனால நீங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆளுநர் ஒரே முழுமையா ஒளிபரப்புறாங்க. ஆளுநர் என்ன பண்றாரு? ஆர்.என். ரவி அவர்கள் அரசு கொடுத்த அறிக்கையில பலவற்றை விட்டுட்டாரு, பலவற்றை புதுசா சேர்த்தாரு. அதெல்லாம் ஒளிபரப்பாச்சு. என்ன சொல்றாங்க இந்த அரசின் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, எக்ஸ்பெஞ்ச் பண்ற ரிமார்க்ஸ் நாங்க சில எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியினரோ பேசும்போது சில விஷயங்களை அவை குறிப்பிலிருந்து நாங்க நீக்கிறோம். லைவ் டெலிகாஸ்ட்ல என்ன பிரச்சனை அதுவும் போயிடுது அப்படிங்கறதுதான் பிரச்சனையா சொல்றாங்க. அதுக்குதான் நீதிபதிகள் நீதியரசர்கள் என்ன சொல்றாங்க, நாடாளுமன்றத்தில் ஒளிபரப்புறாங்க, பல மாநில சட்டமன்றங்களை லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்களே, அப்ப எக்ஸ்பெஞ்ச் ரிமார்க் ஆகுது. அதுக்கு பின்னாடி எக்ஸ்பெஞ்ச் அதை வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கி விட்டோம்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதே தொலைக்காட்சி மூலமாக அவங்க அறிக்கை, நாடாளுமன்ற தொலைக்காட்சி மூலமாக அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த இதெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட்ல வந்துச்சு, அதெல்லாம் நாங்க வந்து நீக்கிட்டோம் அவை குறிப்பிலிருந்து எக்ஸ்பெஞ்ச் ரிமார்க்ஸ் அப்படின்னு ஒரு அறிக்கையை அதுல கொடுக்குறாங்க. அதனால அது போதுமே அப்படிங்கிறாங்க. இல்ல அது எதை ஒளிபரப்ப கூடாது என்பதை ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அவங்க நீதிமன்ற அரசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா நீங்க 5-10 நிமிடங்கள் டைம் டேக் எடுத்துக்கிட்டு நீங்க 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பின்னாடி ஒளிபரப்பலாமே. இந்த லைவ் டெலிகாஸ்ட 5 நிமிடங்களுக்கு பின்னாடி 10 நிமிடங்கள் பின்னாடி ஆளுநருடைய அந்த முடிவுக்கு பின்னாடி அவர் எதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறாரோ அவையெல்லாம் நீக்கி விட்டு நீங்க ஒளிபரப்பலாமே. இப்ப இதுல ஒரு பெரிய பிரச்சனை வருது. நாங்க 0 ஹவர், அதாவது கேள்வி நேரத்துக்கு கேள்வி நேரத்திலையும் கால் அட்டென்ஷன் மோஷன் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போதும் பட்ஜெட் போதும் நாங்க முழுமையா ஒளிபரப்புறோம். ஆளுநர் உரை இதெல்லாம் நாங்க முழுமையா ஒளிபரப்புறோம் லைவா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை ஒளிபரப்பும் போது ஏன் எல்லாத்தையும் வந்து இப்ப ஒளிபரப்ப முடியாது? நீங்க எக்ஸ்பெஞ்ச் ரிமார்க்க தான் நீக்கணும். எதிர்கட்சி தலைவர் பேசுறது அத்தனையும் எக்ஸ்பெஞ்ச் ரிமார்க்கா? அதே இல்ல நாடாளுமன்றத்திலையும் அந்த மாதிரியான ரிமார்க்ஸ் இருக்கதானே செய்யுது. அங்க ஒரு லிஸ்ட் இருக்குல்ல சார், இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. இப்ப சட்டமன்றத்துக்கும் அதே மாதிரி லிஸ்ட் இருக்கா? லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட் இல்ல, அது லேட்டஸ்டா பார்லிமெண்ட்ல வந்த விஷயம். நாடாளுமன்றத்துல சட்டமா வந்திருக்குது. ஒரு 122 வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்னமோ வந்திருக்குது. அது வேற விஷயம். சட்டமன்றத்துல தீர்மானிக்கக்கூடிய ஆள் வந்து சபாநாயகர் தான், அவைத்தலைவர் தான். அவர் தான் தீர்மானிக்கிறார். அவரு சொந்த முடிவு, டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் தான் அது. அதுக்கு எந்த சட்டமும் இங்க எந்தெந்த வார்த்தைகளை பேசக்கூடாது என்பது, எந்தெந்த வார்த்தைகள் அன்பார்லிமெண்டரி என்பது இங்க இல்ல. இதை முடிவு செய்யப்படல. அதை வந்து சபாநாயகர் தான் முடிவு செய்யறாரு. ஆனா நீங்க எக்ஸ்பெஞ்ச் ரிமார்க்கை நீங்க விட்டுட்டு நீங்க ஒளிபரப்பணும்னா 5 to 10 minutes டைம் லேக் எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒளிபரப்புங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஒளிபரப்புங்க. வரிசையா வந்துட்டே இருக்கட்டும். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல எதை நீக்கணுங்கிறத ஆளுநர் முடிவு பண்ணலாம், அதுக்கு சபாநாயகர் முடிவு பண்ணலாம். அதுக்கு பின்னாடி அதை ஒளிபரப்பலாம். நீங்க அந்த மாதிரி ஒரு சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் அங்கதானே ஃபுல்லா அட்டென்டிவா இருக்கும்போது அவர் தொடர்ச்சியா இத வந்து வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு கொடுத்து அது சைமல்டேனியஸா பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? நடைமுறையில அது வந்து சாத்தியமானதா இருக்குமா? ஒரு நாள் ஃபுல்லா நடக்குது. சோ இத நம்ம லைவா காட்டும் பொழுது ஒரு 10 நிமிஷம் நீங்க கேப்ல இதை காட்டணும் அப்படின்னா அவர் தொடர்ச்சியா அந்த வேலைய குரு வந்து அங்கதாங்க இருக்கிறாங்க. சபாநாயகர் அவங்கள பக்கத்துல வச்சுட்டு இதெல்லாம் காட்டாதீங்க சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவங்க டக்குன்னு அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. இன்னும் பெரிய சிக்கல் இருக்கு. அது வந்து அரசாங்கம் தன்னுடைய பதில சொல்ல போகுது. மார்ச் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறாரு. நீங்க தலையிடவே முடியாது. நீங்க சபாநாயகருடைய மொத்த கண்ட்ரோல்ல கஸ்டோடியன் ஆஃப் தி அசம்பிளி அப்படின்னு அட்வொகேட் ஜெனரல் சொல்றாரு.
Right. அசம்பிளியில என்ன நடக்கணுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இறுதியான ஆள் வந்து அவர்தான். அவரை நீங்க கேள்வி கேட்க முடியாதுங்கிறாங்க. இது எப்படி இருக்கு? சபாநாயகரை கேள்வி கேட்க முடியாதுங்கிறாங்க, நீதிமன்ற கேள்வி கேட்க முடியாது. அதான் வானளாவிய அதிகாரம் இருக்குது அப்படின்னு தானே நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். இந்த புகார்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த புகார்களுக்கு என்ன நடவடிக்கை உங்கள்கிட்டயும் கொடுத்துருக்காங்க. நீங்க எதுவும் நடவடிக்கை எடுக்காதனால இங்க வந்திருக்கிறாங்க. நாங்க மத்தியஸ்தம் பண்ணணும்ல இத. அதான கோர்ட்டுகளுடைய நீதிமன்றத்துடைய பணியே என்ன? மீடியேட் பண்ண. உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்கும், நாங்க மீடியேட் பண்ணோம். நாங்க அதை மீடியேட் பண்ணக்கூடாது எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. நாங்க மீடியேஷன் பண்ணும்போது இதை சொல்றோம். நாங்க நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. அந்த பதில நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இப்படித்தான் பண்ணுவோம், இது பண்ண முடியும். ஆனா அப்படின்னா நீங்க நான் கேட்கிறேன், நீதிபதிகள் கேட்கல, நான் கேட்கிறேன். அப்படின்னா நீங்க எப்படி 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில நீங்க நாங்க முழுமையா ஒளிபரப்புவோம், நேரலையில ஒளிபரப்புவோம் அப்படின்னு எப்படி சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்ப சபாநாயகரை பத்தி நீங்க நினைக்கலையா? செக்ஷன் 122 பத்தி நீங்க நினைக்கலையா? அப்ப எப்படி முழுமையா தரோம் சொன்னீங்க? நீங்களே சொன்னீங்க. இன்னைக்கு அதுல சிக்கல் இருக்குங்கிறீங்க, டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குங்கிறீங்க, அதை சால்வ் பண்ணி விட சீக்கிரமாங்கிறீங்க. என்னங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம்? டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன பண்ணாது? அது எதிர்கட்சி தலைவர் பேசும்போது ஆஃப் ஆயிடுமா? அதுதான் டெக்னிக்கல் ப்ராப்ளமா? ஆளுங்கட்சியினர் பேசும்போது முழுமையா ஒளிபரப்புவாங்க. அது அப்ப டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரமாட்டேங்குது. டெக்னிக்கல் ப்ராப்ளம் எப்போ வருது? எதிர்கட்சி தலைவர் பேசும்போது வருது. ஏன்னா இந்த அரசு மட்டும் ஏற்பட்ட குற்றச்சாட்டுல அவர் சொல்றாரு, அது மக்களுக்கு போய் சேரக்கூடாது, இந்த குற்றச்சாட்டுகள் மக்களுக்கு போய் சேரக்கூடாது. அத வந்து நீங்க ஒளிபரப்பலைன்னா அது மறுநாள் பத்திரிகைகள்லயே வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஏன் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கிறீங்க? அவங்க கொண்டு போறப்ப என்ன செய்வீங்க? எக்ஸ்பென்ஸ் ரிமார்க் மட்டும் தான் அவங்க கொண்டு போக கூடாது. எதிர்கட்சி தலைவர் பேசுறதை நீங்க ஒளிபரப்பலைன்னா அவங்க பத்திரிகைகள்ல எழுதுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ரிப்போர்ட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க தடுக்க முடியுமா? ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுறாங்க அது மக்களுக்கு போய் சேராதா? இன்னும் சொல்ல போனா பத்திரிகைகள்லாம் சாவகாசம் எப்ப வேணாலும் மக்கள் படிப்பாங்க. அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் அந்த நேரத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எந்நேரமும் மக்கள் பார்க்கக்கூடிய பார்வைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட் மீடியால அது கொண்டு வரலாம். ஆனா இந்த லைவா இருக்கக்கூடிய மீடியால மட்டும் அதை கொண்டு வர முடியாதுன்னு சொல்றது அர்த்தமே இல்லை. அதனால உங்களுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லைங்கிறேன். இந்த அரசாங்கம் இஸ் நாட் ப்ரொடெக்டட். இந்த வகையில உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல. உங்களால எதிர்கட்சி தலைவர் மேல வைக்கக்கூடிய புகார்களை மூடி மறைக்க உங்களால முடியாது. சரி, இப்போ ஜெகதீஸ்வரன் சார், நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதாவது இந்த இப்போ 12 வருடமாக இந்த விஷயத்தை பார்க்குறீங்க நீங்கள். ஸோ எதனால் இதில் வந்து ரொம்ப பிடிவாதம் காட்டுது அரசு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? என்னத்தினால இந்த எக்ஸ்பென்ஸ் ரிமார்க்ஸ் தான் இதுக்கு காரணமா? வேறு என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்க முடியும்? எதனால் நம்மளுடைய உரிமை, பொதுமக்களுடைய உரிமை அங்கே மறுக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்க இப்போ எக்ஸ்பென்ஸ் ரிமார்க்ஸ் அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் கூட மக்களுக்கு தெரிய வருது. எப்படி தெரிய வருது? பத்திரிகையில அடுத்த நாள் பிரிண்ட் பண்ணியால எழுதுறாங்க, இந்த விஷயம் பேசப்பட்டது, அது சபாநாயகர் அவை குறிப்பில இருந்து நீக்கிட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் எழுதிட்டு தான் இருக்காங்க. அதனால மக்களுக்கு அப்போ நீங்க நேரடியா பார்க்கல. இப்போ ஒரு நல்ல உதாரணம், கிளாசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லவா? விஜயகாந்த் அவர்கள் வந்து கையை தொக்குனாரு, நாகம் அடிச்சாரு, இதெல்லாம் வந்து இந்த பக்கத்துல இருந்து விஜயகாந்த் என்ன செஞ்சாருங்கிறது தெரிஞ்சது. விஜயகாந்தை ஏன் அப்படி செய்ய வச்சாங்க? ஒரு சிலர் என்ன வார்த்தையை அவர் குறித்து பேசினாங்க இன்னைக்கு யாருக்கா தெரியுமா? ஏன் அவர் தூண்டி விட்டாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நேரடி ஒளிபரப்பு. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் என்ன செஞ்சாரோ அதை மட்டும் நீ காமிச்சா போதும், நம்ம கட்சிக்காரங்க என்னென்னலாம் அவரை வந்து அசியப்படுத்துறாங்களோ அதை காமிக்க வேணாம்னு முடிவு பண்ணாங்க. இப்ப அதுதான் பிரச்சனை. இப்போ அந்தந்த ஆட்சியாளர்களுக்கு தாங்கள் வந்து செய்கின்ற தவறான விஷயங்களை, தாங்கள் பேசுகின்ற தவறான வார்த்தைகள், ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, கலைஞருக்கு ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க, ஜெயலலிதாவுக்கு ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க, நீங்க சபாநாயகர் வந்து ஜெயலலிதா அவர் காலில் விழுந்து கும்பிடுவார் வந்த உடனே. இந்த விஷயங்கள்லாம் வெளியே போனா என்ன ஆகுறது? அப்ப இதெல்லாம் சட்டமன்றம் நம்மதான் மாண்பு, சட்டமன்றம் எப்படி தெரியுமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். உண்மையிலேயே சட்டமன்றம்ங்கிறது அப்படித்தான் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள். இப்போ நீங்க நம்ம லோக்சபால பார்த்தோம், நீங்க வந்து லோக் ஆக்ட் வரும்போது திருச்சி எரிஞ்சாங்க. இது நாடே பார்த்துட்டு தான் இருந்துச்சு. நைட் 12 மணிக்கு நாடே பார்த்துட்டு தான் இருந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு? இப்போ
மக்களுக்கு தெரியுது லோகாயுக்த ஆக்டுக்காக லோக்பால் ஆக்டுக்காக யார் நிக்கிறாங்க யார் நிக்கல அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது. உண்மையிலே சட்டமன்றத்தோட மாண்பை யார் காப்பாத்துறாங்க யார் காப்பாத்தல பண்ற விஷயங்கள் தெரிய வருது. அப்ப அதை ஓப்பனா விட வேண்டியதானே. நீங்க வந்து இது தவறாக நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்ததாக அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது, அந்த ரெக்கார்டிங் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதுல தேவைப்பட அழிச்சுங்க. இது எப்படி இருந்தாலும் வெளியே வந்துட்டு தான் இருக்கு. அவை குறிப்பிடுறது நீக்கப்பட்டது சபாநாயகர் சொல்லும் பொழுது அதை அங்க இருக்கிற பிரிண்ட் மீடியா எழுதுறாங்க. அதை எழுதி கொண்டு வந்து அடுத்த நாள் தரும் பொழுது நேரடியாக மக்கள் பார்ப்பது என்ன பிரச்சனை? அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா சில நேரங்கள்ல எதிர்கட்சிகள் கொண்டு வர்ற இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைங்கிறது, சில நேரங்கள்ல எதிர்கட்சிகள் கொண்டு வர சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. உடனடியாக அதை எப்படி தெரிஞ்சிடும் அடுத்த நாள் நீங்க பிரிண்ட் மீடியால வரதான் போகுது. உடனடியாக நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, டிவில பாக்குறவங்க, லைவ் பாக்குறவங்க யாரும் பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுல இன்னைக்கு திமுக அரசு ஒரு கவனமா இருக்கிறாங்க. வேணா இது ஒரு முக்கியமான பிரச்சனை கொண்டு வராரா, இது குறித்து நம்ம சில நேரங்கள்ல என்னன்னா சில நியாயமான பிரச்சனையா இருக்கும். நியாயமான பதில் கூட அவங்க சொல்லிருக்கலாம். இல்லங்க இது நீங்க கொண்டு வரது எடப்பாடி பழனிசாமி கொண்டு வரது தவறு, இதுல சில விஷயங்களை நீங்க விட்டுட்டீங்க, நாங்க ஜனநாயக பூர்வமா அதுக்கு பதில் அளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஜனநாயகம். நீங்க அது இல்ல கிடையாது. அவர் ஐயோ அது சொல்ல போறாரு, ஆட்சியை பத்தி யாருமே எதுவும் விமர்சிச்சதே கூடாது, ஆட்சியை பத்தி எல்லாரும் போல்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது எதுக்கு சட்டமன்றம், அப்படி எதுக்கு எதிர்கட்சின்னு ஒண்ணு சொல்லணும்? எதிர்கட்சிகள் சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அமைச்சலாம். இல்ல வந்தோடனே அவைக்காளர்கள் எல்லாம் எதிர்கட்சி வெளியே போடு, நம்ம மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடலாமே. அப்படி கிடையாது. ஜனநாயகம் என்பது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஆனது. இப்ப நீங்க சபாநாயகரை கூட்டிக் கொண்டு போய் உட்கார வைக்கும் பொழுது முதலமைச்சரும் எதிர் சிலரும் சேர்ந்து கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. சபாநாயகர் என்பது நியூட்ரலா இருக்கணும். ஆனா சபாநாயகர் பலர்கள் என்ன பண்றாங்க, நான் கழுத்தை திருப்பவே மாட்டோம், எங்க கழுத்து இங்கிட்டு போட்டு தான் இருக்கும், ஆளுங்கட்சி பக்கம் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க இவர் நடந்துக்கிட்டாரு. நீங்க வந்து தனபால் அப்படிதான் நடந்துக்கிட்டாரு, ஜெயக்குமார் அப்படிதான் நடந்துக்கிட்டாரு, அப்போ அவர்களும் சில நேரங்கள் அப்படிதான் நடந்துக்கிறாருன்னு பார்க்க முடிகிறது. அப்போ நீங்க எல்லோருக்கும் பொதுவாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்க எல்லோருக்குமான சபாநாயகராக இருக்க வேண்டும். நீங்கள் கட்சி சார்போடு நடந்து விட கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதற்கு மாண்போடு அந்த சட்டமன்ற மாண்பை காப்பாத்துறதுக்கு நாம மக்களும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு சபாநாயகரோட முடிவாம இருக்கணும். சபாநாயகர் மறுபடியும் சபாநாயகர் நியூட்ரலா சிந்திச்சாரு சொல்லுவாங்க, ஆமாங்க கரெக்ட் தான், மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினைப்பாரு. ஆனா இன்னைக்கு சபாநாயகராக இருப்பவர் ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க, திமுக என்ன சொல்றாங்க அதை கேட்டுதான் அப்பா அவர்கள் நடந்து கொள்ள முடியும். ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க கேட்டா தனபாலர்கள் நடந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி நிலைமையில சபாநாயகர்கள் நம்ம என்னதான் நியூட்ரல் நம்ம சொன்னாலும் அவங்க நியூட்ரலா இல்லைங்கிறதா இங்க பிரச்சனை. அவங்க நியூட்ரலா இருந்தாங்கன்னா இது கோர்ட்டு கேஸுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் தானே. நம்மளே இதுக்காக குரல் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வேலுமணி குரல் கொடுக்குறாரு, எனக்கு புரியல எப்படி குரல் கொடுக்குறாருன்னு தெரியல. ஏன்னா இதே வேலுமணி அவர்கள் மற்றவர்கள் வேண்டாம் பணம் இல்லைன்னு தானே சொன்னாங்க, அவங்க பணம் இல்லைன்னு தானே சொன்னாங்க இல்லையா? இல்ல என்ன பணம் அவன் சொல்ற ஏற்கனவே ஃபெசிலிட்டி இருக்கு. இப்ப எப்படி பணம் வந்துச்சு? இப்ப திமுக இதுக்காக எனக்கு தெரிஞ்சு செலவழிக்கல. நீங்க ஆளுநர் உரைக்கு கொடுக்கின்ற நீங்க அதே வசதிகளுடன் நீங்க அதை சேர்த்து எல்லானாலும் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நாங்க இன்னொன்னு சொன்னோம், உங்கள்கிட்ட ஒருவேளை பணம் இல்லைன்னா எங்களை மாதிரி ஆட்களை விடுங்க, நாங்க வெப்காஸ்ட் பண்றோம்னு சொல்லி சொன்னோம். நாங்களே கேமரா வச்சு நாங்களே வெப்காஸ்ட் பண்ணி இப்ப அந்த திமுக சொல்றோம், சிறப்பு கவன ஈர்ப்பட தீர்மானத்துல மட்டும் உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபால்ட் வந்துச்சுன்னா அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை ஜெகதீஸ்வரன் ஆகிய நான் தீர்த்து கொடுக்க ரெடியா இருக்கேன். நான் வந்து வெப்காஸ்ட் பண்ண எனக்கு அனுமதி கூட நான் வெப்காஸ்ட் பண்றேன். நான் அதிமுக இதான் சொன்னாங்க, கோர்ட்ல இதான் சொன்னோம். நீங்க உங்க அரசாங்கத்துக்கு அவ்வளவு பெரிய செலவு நினைச்சாங்கன்னா அதை நாங்களே செய்யறோம்னு சொல்லி சொன்னோம். எங்களுடைய வழக்குல தேமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இணைய முயற்சி செய்தார். ஃபர்ஸ்ட் அவங்க அலோவ் பண்ணல, அப்புறம் அவங்க பண்ணாங்க. தேமுக என்ன சொன்னாங்க, நாங்க கேப்டன் டிவில கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க நாங்க ரெடியா இருக்கோம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு வீடியோ கேமரா வாங்கலாம் கஷ்டமா இருக்கு, நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதே மாதிரிதான் இப்ப சொல்றோம். நீங்க வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் ஏதோ வரும்னு சொல்றீங்க இல்லையா, இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை இலவசமாக தீர்த்து வைக்க நான் தயாராக இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் சொல்றேன். நாங்களே ஒளிபரப்பு பண்ணிக்கிறோம். பாருங்க, அதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்தா கூட சால்வ் பண்ணி தர்றது கூட தயார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது இதுல அடிப்படையில என்னன்னா அவர் சொல்ற மாதிரி இப்ப எல்லாமே வந்துடுதே வெளியில, இப்போ எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்ப இன்னமும் என்ன மறைக்கணும்னு நினைக்கிறீங்க, எதை திரையிடணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசுறது வெளியில வந்துருமா அப்படின்றதா? 12 வருஷமா நடக்குது இல்ல, அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடைமொழிகள் இருக்கும், இதெல்லாம் வெளிப்பட்டு விடும் அப்படின்ற ஒரு விஷயம். எத்தனை வருஷமா வழக்கு நடக்குது சொல்லுங்க? வழக்கு எத்தனை வருஷம் நடக்குது? வழக்கு 12 வருஷமா இருக்கு. நீங்களே வழக்கறிஞர், ஒரு வழக்கு எவ்வளவு காலம் வேணா நடக்கலாம்னு உங்களுக்கும் தெரியும். இருங்க மேடம் 12 வருஷமா நடக்கிற வழக்குல இப்பதான் நீதிமன்றம் இந்த புள்ளிக்கு வந்திருக்கு. ஏன் பாராளுமன்றத்துக்கு மாதிரி நீங்க டெலிகாஸ்ட் பண்ண கூடாதுன்னு காரணம், நீங்கள் 10 வருஷமாக நீதிமன்றத்தின் குரல் வலையை நெறித்து வைத்திருந்தீர்கள், நாங்கள் நெறித்து வைத்தில்லை. எங்கள்கிட்ட ஃப்ரீடமா நீதிமன்றம் அவங்க நீதித்துறையை செய்யறாங்க. ஏங்க ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு நீதிமன்றம் முழுவதுமாக செயல்பட முடியுதுன்னா அது திமுக அரசுல மட்டும்தான் செயல்பட முடியுது. 10 வருஷமா நீங்க எதையுமே செயல்பட விடல. இப்ப ஜெகதீஸ்வரன் அண்ணா வழக்கு போட்டுன்னு சொன்னார்ல, 10 வருஷமா அந்த வழக்குல என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு? இப்பதானே ஒரு பாயிண்ட்டுக்கே வர்றீங்க, ஃபைனல் அஃபிடவிட்டுக்கு இப்பதான் நெருக்கி வருது. நீதிமன்றம் இப்பதான் கேள்வியே கேட்குது.
ஏன் அங்க இல்ல, பாராளுமன்றத்தை இதுக்கும் ஆட்சிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? வழக்கு நீங்களே சொல்லுங்க. ஒரு வழக்கறிஞர் இது எந்த கேஸுக்குமே அதுக்கான ஓன் டைம் இருக்கும். மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த கேஸ் பல நேரத்துல நடந்துதான் இருக்கு. இதுதான் நீங்களே ஒரு வழக்கறிஞர் நீங்கல்ல, நீதிமன்றத்துல நடக்கிற விஷயத்தை என்னால சொல்ல முடியாது. அங்கேயும் எல்லா இடங்களும் எல்லா பிரச்சனையும் இருக்குதான். இப்ப நீதிமன்றத்தை வந்து தமிழ்ல வந்து ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொன்னாங்க. சரி, அப்ப இந்த இவ்வளவு நீங்க சுதந்திரம் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கீங்க, எல்லா இடத்துலயும் ஜனநாயகம் இருக்குன்னா அப்ப அதையும் டைரக்டா ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்துருங்க, வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துருங்க கேக்குறோம். நீதிமன்றத்தை பண்ண முடியாது. நீதிமன்றத்தை இல்ல, சட்டசபையில இருக்கிற விஷயங்களை நேரலையா ஒளிபரப்பு செய்ய. நம்ம நாட்டுல திறந்தவெளி நீதிமன்றம் தான். நீங்க போய் கூட ஒரு கோர்ட்கால்ல உட்கார்ந்து அங்க நடக்கிறத நீதிமன்ற பணிகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் செல்போன்லாம் சைலண்ட் பண்ணி சாயந்தரம் வரை உட்கார்ந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல இருந்தே லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம், உச்ச நீதிமன்றத்துல பாக்குறோமே. இங்க எல்லாம் பண்ண முடியாது, இங்க எல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு முக்கியமான கேசஸ் எல்லாம் நம்ம நேர்லயே பாக்குறோம் இன்னைக்கு. அப்ப என்ன பிரச்சனை வருது? ஒரு சட்டமன்றத்துல பேசுறது, லைவ் டெலிகாஸ்ட் பண்றது. அது ஓகே, அது வந்து அது ஆனா அது எல்லாரும் செல்லையும் அதை லாகின் பண்ண முடியாது. அதுக்கு ஆன்லைன் பாஸ்வேர்டு இருக்கு, அவங்க மட்டும் தான் பேச முடியும். அந்த வழக்கு சம்பந்தத்துல தான் உங்க டிஸ்பிளே ஆன் ஆகும். மத்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் அவ்வளவு வெளிப்படை தன்மையை கொண்டு வரும் பொழுது ஒரு வெளிப்படை தன்மைக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய இடத்துல என்ன திரைமறைவுன்னு கேக்குறாங்க. தான் நீதிமன்றம் மறைமுக நீதிமன்றம் சொல்லவே இல்ல. மகிழா கோர்ட்ல போஸ்கோ நீதிமன்றம் மட்டும்தான் மறைமுக நீதிமன்றம், இன் கேமரா. பாக்கி எல்லாமே நம்மளதுல ஓபன் தான். டிவோர்ஸ் கேஸ், குறிப்பிட்ட டிவோர்ஸ் கேஸ் இன் கேமரா, பாக்கி எல்லாம் ஓபன் தான். எந்த கிரிமினல் வழக்கும் ஓபன் தான். சிறுமியருக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தவிர அது நம்ம நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா சட்டமன்றத்தை பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்கு, முடிச்சு தரணும்னு சொல்லியாச்சு. என்ன வேலை இருக்குன்றீங்க? சட்டம் என்ன நிஜமாவே எல்லாமே கிளியரா இருக்கே, எல்லாமே நீங்க ஒளிபரப்புறீங்க. ஆல்மோஸ்ட் நிறைய எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுறதை தவிர இது எல்லாமே வந்து ஒளிபரப்பாகுது. நான் என்ன சொல்றேன், நீங்க இதை கூட செய்யாம இருட்டடைப்பு செய்து வைத்திருந்தீர்கள். வழக்கு தாக்கல் செய்யும் போது இது கூட செய்யல. நல்ல பாயிண்ட். நல்லா பாருங்க, பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க 110 இதை வந்து இந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வருகின்ற கவன ஈர்ப்பு தீர்மானம், இதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேரும்பொழுது என்ன ஆகும்? ஒரு சைடு இவங்க மட்டும்தான்ப்பா நம்மளுக்காக பேசுறாங்கன்னு தோணும். அப்ப எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நமக்காக பேசவே இல்லைன்னு தோணும். இப்படி ஒரு பிம்பத்தை வந்து மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறதா திமுக? இல்ல அதுக்குதான் மறைக்கிறீங்களா? நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். 10 வருஷம் இருந்துகிட்டு எவ்வளவு இருட்டடைப்பு செய்வீங்க? நீங்க வந்து இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதை நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம்னாச்சு. அந்த எல்லாமே 75% காட்ட முடியும், வேற எதிர்கட்சி உறுப்பினர் பேசுறது காட்ட முடியாதுன்னா எனக்கு புரியலையே சார். சட்டையை கிழிச்சிங்க, என்னென்ன வேலை பார்த்தீங்க? நாங்க அப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கோமா? ஒரு சைடு தான் தெரிஞ்சது, உள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அது நீங்க அப்படியே காட்டியிருந்தீங்கன்னா அன்னைக்கே எக்ஸ்போஸ் ஆயிருக்கும்ல எல்லாமே. ஒரே நிமிஷம், இவர் ஆறுமுகசாமி ஆணையத்தை கொண்டாந்து படிக்கிறாங்க எங்க சட்டமன்றத்துல. எழுந்து பல்லெடுத்து பிள்ளைங்க மாதிரி வெளியே எழுந்து ஓடுறாரு எடப்பாடி பழனிசாமி, அவன் குரூப் அடிச்சுக்கிட்டு. அப்போ நீங்கள் தான் வழக்கு போட்டீங்க, ஆணையம் அமைச்சிங்க, மர்ம மரணம் இருக்குன்னு சொன்னீங்க. யார்? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில். அதுக்கான தாக்குதலை கொண்டாந்து பண்ணுறாங்க. அவங்க அமைச்ச ஆணையம் தான், அதை திமுக முடிச்சு கொண்டாந்து தாக்குதல் பண்ணுது. அதை படிக்க விடாம கத்தி கலாட்டா பண்ணி வெளில ஓடுறாங்க. அப்ப நீங்க என்ன மாண்பு இருக்கு உங்களுக்கு? நீங்க என்ன மாண்பு பத்தி? அதான் நான் சொல்றேன், யாருக்கு மாண்பு இருக்கு யாருக்கு மாண்பு இல்லைன்னு காட்டணும்னா ஃபுல்லா நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். நாங்கள் சொல்லிட்டேன், பண்ணுவதற்கு தயார், பண்ண போறாங்க. இப்ப வருகின்ற இதுல வந்து ஆளுநர் உரையோட ஆரம்பிச்சு லைவ் டெலிகாஸ்ட் சட்டமன்றத்தில் தொடரும். ரைட். வந்து கலை சார், உண்மையிலேயே வருமா? நீங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஏன்னா இப்ப நீதிமன்றம் சபாநாயகருக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்ற இடத்துல இதுல வந்து எந்த அளவிற்கு நீதிமன்றத்துல இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதே நேரத்துல இவங்களாவே அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பிரகாரம் சரி நம்ம செஞ்சிருவோம், இப்ப இது இவ்வளவு தூரம் வரைக்கும் போயிடுச்சு, நீதிமன்றத்திலே இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு நிலையில அதை செய்யறதுக்கு முன் வருவாங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது வந்து செய்யவே மாட்டாங்க. நீங்க அட்வொகேட் ஜெனரல் PS ராமனுடைய ஸ்டேட்மெண்ட் கோர்ட்ல என்ன வச்சாருங்கிறத பாத்தீங்கன்னா, அவங்க இதுல கோர்ட்டே தலையிட முடியாதுங்கிறாங்க. தலையிடவே முடியாது, ஆளுநர் தான் ப்ரீரோகேட், அவர் வச்சதான் சட்டம். சட்டமன்றத்தை பொறுத்தவரை அவர் கஸ்டோடியன், நீங்க அவருக்கு டைரக்ஷன் செய்ய முடியாது. எந்த விஷயத்தை ஒளிபரப்ப வேண்டும், எதை ஒளிபரப்ப கூடாது என்பதை அவர் தான் தீர்மானிப்பார் அண்டர் செக்ஷன் 122. அதனால இவ்வளவு சொன்ன பிறகு நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி, அதெல்லாம் கரெக்ட். அது நீதிமன்றம் அதை ரெஃப்யூட் பண்ணல, அது எதிர்க்கல. அந்த பவர்ஸ் எல்லாம் ஆளுநருக்கு இல்லைன்னு
நீதிமன்றமே சொல்லல. நீதிமன்றம் என்ன சொல்லுது, இருக்குது, நாங்க டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாதுதான், நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்க, பதிலாவது சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நீதிமன்றம் இறங்கி வந்திருக்குது. இவங்க சொன்ன அட்வொகேட் ஜெனரல் சொன்ன விஷயத்த நீதிமன்றம் கூட ஏற்றுக்கொண்டது. நீங்க பதில் சொன்னா போதும் தான் கேட்கிறாங்க. பதில் சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். நாங்க அதை சரி பண்ணிடுவோம், சீக்கிரத்துல சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, அவ்வளவுதான். சபாநாயகருடைய அந்த அதிகாரம் வந்து அந்த எல்லையை சுருக்குவதற்கு அரசு தயாரா இருக்காது. நிச்சயமா டெக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. சபாநாயகர் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி. எக்ஸ்பென்ஸ் ரிமார்க்ஸை நாங்க நேரடி ஒளிபரப்ப முடியாது. நாடாளுமன்றத்துல அப்படிதான் ஒளிபரப்பு ஆயிட்டு இருக்குது. ஆனாலும் அங்க அந்த 122 வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா கூட அதை சில பேர் பயன்படுத்தினாங்க. அவங்கள சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க பயன்படுத்தின வார்த்தையும் டெலிகாஸ்ட் ஆச்சு லைவா. என்ன பிரச்சனைங்கிறேன், அது அவங்களுக்கு தானே கேடு. நீங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினா மக்கள் என்ன நினைப்பாங்க, அந்த உறுப்பினரை பற்றி தான் தவறா நினைப்பாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படணும். நீங்க பின்னாடி அவர் தவறா பேசுறாருன்னு சொல்லி அதை நாங்க அவை குறிப்புல இருந்து நீக்கி விட்டோம் சொன்னா முடிச்சு போச்சு. ஆனா அந்த மாதிரி டெமோக்ராட்டிக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை. அதனால தே ஆர் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. நிச்சயமா அவங்க அதிமுக ஆட்சியில் நடந்தப்ப எது குறை சொன்னாங்களோ அதே குறைகளை அவங்க தொடர்ந்து நடத்துறாங்க. அதை திருத்திக் கொள்வதற்கு அவங்க தயாரா இல்லை. தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அவங்க தயாரா இல்லை. நாங்க 100% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் சொல்றாங்க. இதுவும் ஒரு தேர்தல் வாக்குறுதி தான். இதை நிறைவேற்றுவதற்கு அவங்க தயாரா இல்லைன்னு சொல்றாங்க. நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. அப்படிதான் எப்படி அரசாங்கம் திருந்தி நிறைவேற்றுவாங்க எனக்கு ஐ ஆம் டவுட்ஃபுல். நிச்சயமா அதை பண்றதுக்கு ரைட். ஜெகதீஸ்வரன் சார், உங்களோட நிறைவு பார்வையா வந்து இப்போ நீதிமன்றத்திலையும் இப்போ வந்து ஒரு அவங்க டைரக்ஷன் கொடுக்க முடியாத ஒரு நிலை, இவங்களும் இந்த ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இதுக்கு உங்கள் வழக்குக்கு ஒரு தீர்வே கிடைக்காத மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன தான் இதுக்கு எப்படி தான் மக்கள் வந்து அவங்க உரிமையை வந்து பெற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ நீங்க நீதிமன்றத்துல வந்து இது எக்ஸ்பென்ஸ் ரிமார்க்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க சில நாட்கள்ல நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வரும் பொழுது இது கட்டானதை இவங்க ரெக்கார்டிக்கலா இப்ப நீங்க அதிமுக பார்ட்டியை சேரும்போது அவங்க காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை காமிக்கும் போது கோர்ட் புரிஞ்சுக்கும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரிமார்க்ஸ் மட்டும் இல்ல, நீங்க கவனஈர்ப்பு தீர்மானம் டேரக்டாவே கேள்றா. இப்ப நீங்க கேள்வி நேரத்தை நீங்க ஒளிபரப்புறீங்க, பட்ஜெட் செஷன்ல ஒளிபரப்புறீங்க, ஆளுநர் உரையை ஒளிபரப்புறீங்க, கவனஈர்ப்பு தீர்மானத்தை ஒளிபரப்புல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்டுச்சுன்னா வேற வழி இல்லாம ஆமா கவனஈர்ப்பு தீர்மானம் இனிமேல் நாங்க ஒளிபரப்புறோம் ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலையில அரசாங்கம் போகலாம். சோ அது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நீதிமன்றம் அதான். என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்க பல நேரங்கள்ல வந்து சபாநாயகர் மறுபடியும் கருத்து கேட்கறாங்க. சபாநாயகர் கருத்துங்கிறது திமுக அரசாங்கத்தோட கருத்து தான். சபாநாயகர் தான் வந்து இந்த சபையோட தலைவர் அப்படிங்கிற காரணத்தினால அவருடைய கருத்துக்கு ரொம்ப நீதிமன்றம் மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனா இது நீங்க வந்து ஓவர் தி ஸ்பீக்கர் இது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா மறுபடியும் அவங்களே பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 12 வருடமாக இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது நீங்க எல்லா இடங்களையும் இப்ப லோக்சபா, ராஜ்யசபா, சன்சத் டிவி எல்லாத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது இதுல வந்து நேரடியாக எல்லாவற்றையும் அப்படியே ஒளிபரப்புவது எந்த சிக்கலும் இல்லைங்கிற ஒரு கோர்ட் ரூலிங். இவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஜுடிஷியல் ஓவர் ரீச் சொல்லலாம். ஆனால் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கிறனால ஜுடிஷியல் ஓவர் ரீச் பண்ற தப்புல தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ ஆப்பே கூட வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆப்லேயே நம்ம வந்து லோக்சபா, ராஜ்யசபா, சில ஸ்டேட்ஸோட இதெல்லாம் பார்க்குற மாதிரி வந்து ஆப்பு கூட வந்துட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்போ எதிர்க்கட்சி தலைவரை பார்க்கும்போது அவர் அப்போ இந்த சிக்கலெல்லாம் அவர் உணராமல் அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவ்வளோ முழுசாக கொடுக்க முடியாமல் தடுத்தது என்ன விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? இல்ல, இந்த ஒரு வாக்குறுதி மட்டும் இல்ல, கொடுக்கப்பட்டுள்ள 500 வாக்குறுதியில பல விஷயங்கள் சிக்கல் உணராம தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேற அடுத்த தேர்தல் அறிக்கை ரெடி பண்ண தயாராயிட்டாங்க பள்ளி ஆசிரியர்கள். இப்ப பல வாக்குறுதிகள் அந்த மாதிரி இருக்கு. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் ஈஸியா கொடுத்துடுறாங்க. அது வந்து அதுக்கு பிறகு கேட்கும் பொழுது நாங்க தான் அந்த வாக்குறுதியை கொடுத்தோமா அப்படின்னு கேள்வி கேட்கறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு எங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க, நீங்க தானே கொடுக்குது சொன்னீங்க, ஊதிய ஒரு சொன்னீங்க, 10 வருடமாக போராடிட்டு இருக்கவங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க தான் அதை கொடுத்தோம்னு சொல்லி கேட்கிறார்.
அப்படி இருக்கும் பொழுது இப்ப அடுத்த கதாநாயகனை நாங்கள் உருவாக்கிறோம்னு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கிறது உண்மையிலேயே. அப்ப தேர்தல் வாக்குறுதிங்கிறது வேற, செயல்பாடுங்கிறது வேற அப்படிங்கறத சில நேரங்கள்ல திமுக இருக்கு. ஆக எல்லா வாக்குறுதியும் நம்ம சொல்ல விரும்பல. ஆனால் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டோம். நீங்க மறுபடியும் ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறார், செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் ஆசைகள் போராடிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த காட்சியில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். கரெக்ட். இது உங்க நிறைவு பார்வையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய நிறைவு பார்வை ரொம்ப ஷார்ட்டா. அதனால தேர்தல் வாக்குறுதியெல்லாம் 99% திமுக அரசு நிறைவேற்றிட்டு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம்லாம் இப்போ அதே வேலையாக பேசினாங்க. அதுவும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறாங்க? அதை செய்யலை, இதை செய்யலை. இதை பாருங்கள், நாட்டில் நடக்கிற இயற்கை பேரிடர் போன்ற பிரச்சனைகளை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்டோ அடிக்கக்கூடாது. மேனிஃபெஸ்டோங்கிறது தனி, அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. பெண்களுக்கு வந்த உடனே விலையில்லா கட்டணமில்லா பேருந்துகள் ஆரம்பிச்சு பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லும்போது தான் பிரச்சனை வரும். அதெல்லாம் வாக்குறுதியில நாங்க நிறைவேற்றிட்டு வரோம்னு சொன்னா கூட பரவாயில்ல, 100% முடிச்சிட்டோம், திடீர்னு 80-70 இந்தியாவிலே காலை சிற்றுண்டி திட்டத்தை தமிழ்நாடு அரசு மட்டும் தான் நிறைவேற்றிருக்கு. நாங்க சொன்னதையும் செய்வோம், அதற்கு மேலும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். எல்லாம் சொல்றதுனாலதான் கேள்விகள் இல்லன்னா வராது. நீங்க மாண்பு இல்லாம நீங்க வந்து மாநில அரசை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. காலை சுற்றுண்டு திட்டம் இந்தியாவில தமிழ்நாட்டுல மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது வாய் திறக்க மாட்டீங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்களை என்னைக்கா இருந்தாலும் இப்ப நீங்க சொல்லும் போதே நான் சொல்றேன், நல்ல விஷயங்களை யாரு எல்லாருமே ஏத்துப்பாங்க. அதான் நானும் சொல்றேன், வாக்குறுதிகள்ங்கிறது நிறைவேற்ற முடிந்ததே ஒருவேளை தரலையா, இல்ல எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டாவே மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறோமா, இல்ல எதையுமே மக்கள் யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோமா? இதெல்லாம் தான் கேள்வி. 80 கோடி ரூபாயில பெரிய ஆடிட்டோரியம் கட்டி டோர்னமெண்ட் ஜல்லிக்கட்டு டோர்னமெண்ட் நடக்குது. எந்த மாநிலத்தில் மாநில விளையாட்டை இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க? எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வர்றோம் ஒழிய எதையும் செய்ய. இதான் நீங்க சொன்னீங்கல்ல, செய்யாததையும் செய்வோம்னு, சொல்லாததையும் செய்வோம்னு. எல்லாம் சொல்லும் பொழுது இந்த கேள்விகள்லாம் கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லன்னா யாரும் கேட்க போறது. முதலமைச்சர் போய் நீ திறந்துட்டாரு. இந்தால இதே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கட்டியது அதிமுக. 60% பணி முடிஞ்சிட்டு 40% நாங்க முடிச்சோம் மக்கள் வரி பணத்துல. இன்னைக்கு அதே அதிமுகவே கேள்வி கேட்பாங்க போல இருக்கு, அவ்வளவு தூரத்துல கொண்ட பஸ் ஸ்டாண்டை வச்சிருக்கீங்க. யாருடைய ப்ராஜெக்ட், யாருடைய வரி பணத்தை செஞ்சுட்டு நீங்களே கேள்வி கேட்பீங்களா? இது என்ன பாலிடிக்ஸ்னு கேக்குறேன். யாரு போட்டு திறக்கறாங்களோ அவங்க பேர். என்னுடைய கேள்வி அதிமுக பத்தியே கிடையாது. நான் என்ன சொல்ல விரும்பறேன்னா, இல்ல பூசனாப்ல நான் பேசல. அதிமுக இல்ல அதிமுக வந்து ஆட்சியில இருக்கும்போது நம்ம எதிரா பேசின விஷயங்களை நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே செய்யலையே அப்படின்றது தான் கேள்வி. மேடம், என்ன கடந்த ஆட்சியை பத்தி நான் இப்ப பேசல. நிறைவேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அரசின் நிதிச்சுமையில சில குறைபாடுகள், அதாவது காலப்போக்கில் இப்ப போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, நல்லா கேட்டுட்டு அவங்களே தான் வாபஸ் வாங்கினா பேச்சுவார்த்தையில். அமைச்சர் கூப்பிட்டு பேசுறாரு. இதே நீ இப்போ விஜயபாஸ்கர் இருந்தபோது பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, விருப்பம்னா ஓட்டுனா போன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த ஆட்சி நடந்துச்சு. 6 வாட்டி கூட்டு வச்சு 2 இது நிறைவேற்றியாச்சு. தர மாட்டேன்றீங்க. 6 கோரிக்கையில 2 கோரிக்கை நிறைவேற்றியாச்சு. 4ல் 1க்கு மட்டும் தான் பிரீத் கேட்டாங்க. கொஞ்சம் பிரீத் எடுத்துக்கிறோம், தந்துடுறோன்னு. உடனே அதிமுக கூட்டி வச்சு பஸ்ஸை நிப்பாட்டுறேன், அதை நிப்பாட்டுறேன்னு. அந்த போராட்டம் வந்து நீத்து போச்சு. ஏன்னா சங்கங்களே சொல்லிட்டாங்க, அரசு தான் இவ்வளவு தெளிவா நீதிமன்றத்துக்கு போய் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம இப்ப பேசவும் வேண்டாம், அதுக்கு முடிவு வரட்டும். மேனிஃபெஸ்டோ நிறைவேற்றலன்னு எப்படி சொல்லுவீங்க? மேனிஃபெஸ்டோ நிறைவேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது சார். கொடுத்த வாக்குறுதிகள்ல நிறைய நிறைவேற்றாமலே 100% நிறைவேறிடுச்சுன்னு சொல்றதுனால தான் இந்த கேள்வி கேட்கும். ஒரு விவாதமே வைப்போம், ரொம்ப கிளியரா விவாதமே வைப்போம். எந்தெந்த நானும் மேனிஃபெஸ்டோ எடுத்து முடிக்கணும். மூவருடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.